பாவங்க மனோஜ். நம்ம ரோகிணி பாடா படுத்துகிறாங்க. பேய் வேஷம் போடுறேன், அந்த வேஷம் போடுறேன்னு பேயா பயன்படுத்தி ஆளை பயத்திலேயே வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ரவிக்கு வந்து ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. நான் வரேன், இன்னும் 2 நாள் ஆகும் ஸ்ருதி, இன்னும் நிறைய சமையல் காம்படிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீ வந்து அங்கே கற்றுட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் பார்த்து என் ஹோட்டலில் அறிமுகப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் காப்பி அடிக்கிற தப்பு, நீ வரதுக்குள்ளேயே நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்து குடிச்சிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து நம்ம மீனாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. எதுக்கு நான் குடிச்சிட்டு வந்தால் நீ வீட்டுக்கு போயிடுவில்ல, இந்தா இப்போ எடுத்துகிட்டு கிளம்பு, நான் குடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் போக மாட்டேன். எதுக்கு நான் போகணும்? கோவம் வரல, வீட்டுக்கு போகல, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடவா? நீ ஏன் கிறிஸை தத்தெடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப சோகத்தில் நம்ம முத்து அப்படியே மட்டையாயிட்டாருங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு நல்லா தூங்குறாங்க நைட்டு. நம்ம மீனை கால் பண்ணி வர சொல்ல, எதுக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா, என் புருஷன் இங்கே குடிச்சிக்கிட்டு இருக்காரு, நீ என்ன நல்லா நிம்மதியாக தூங்குறியா, ஏன் நிம்மதி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. என்ன இந்நேரத்தை அவட பேசிக்கிட்டு இருக்க? இல்லை ஆண்டி, கிறிஸை வெளியில் அனுப்ப சொல்லி முத்துக்கிட்ட பேச சொல்லிக்கிட்டேன், இவகிட்ட இந்நேரம் பேசுகிறதா, போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து மனோஜை நல்லா வரைஞ்சி நம்ம கிறிஸ்ட்ட கொடுத்தோன்னே, இதை போய் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இதே வரைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இப்படி சொல்கிறதுலாம் தப்பு இல்லையாம்மா அப்படின்னு கேட்கல. ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்கிறது தப்பு இல்லைடா, நீ போய் சொல்லுன்னு சொன்னோன்னா கிறிஸும் அதே மாதிரி மனோஜ்கிட்டே எல்லார்ட்டையும் கொண்டு போய் நான் வரைஞ்சேன் சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு, நீ உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேமிலியோட பேசுகிறாங்க. என்ன வரைஞ்சிருக்கேன், உனக்கு மனக்கா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம ஸ்ருதியும் கலாச்சி விட்றாங்க. உங்களை வேணால் வரைய சொல்லுவா ஆண்டி, உங்களையும் சூப்பராக வரைவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆத்தாடி வேணாம் அப்படிங்கிற மாதிரி. சீரியல் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.